அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சமையல் வீடியோவை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது ஜெனோவா தமிழ் சமையல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சமையல் சேனல் தொடங்கி இன்றுடன் 17 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 17 நாட்களில் 100 சப்ஸ்கிரைபரை எனது சேனல் தாண்டிவிட்டது. இதற்கு எனது வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நீங்களும் எனது குடும்பமும் உறவினர்களும் நண்பர்களும் தான் காரணம். உங்கள் அனைவரின் பாராட்டுக்களும் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் உற்சாகமும் இன்றி என்னால் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரின் ஆதரவை எதிர்பார்த்து இன்று மீண்டும் புதிய சமையலுடன் வந்திருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக கடலை வடை செய்து காட்டப் போகின்றேன். இதை இந்திய மக்கள் மசாலா வடை என்பார்கள். இந்த கடலை வடையிலேயே எப்படி இலங்கையின் சுவைமிக்க இறால் வடையும் செய்வது என்று காட்டப் போகின்றேன். வாங்க இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த கடலை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது நான் இந்த கடலை அதாவது கடலைப்பருப்பு இதைத்தான் எடுத்து நான் 1/2 கிலோ இங்கே எடுத்து நான் ஊற வச்சிருக்கிறேன். 4 மணித்தியால் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து தண்ணி ஒன்றும் இல்லாமல் கழுவி எல்லாம் வச்சிருக்கிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் இதில் எடுத்து வச்சுக்கிடக்கு, 4 தேக்கரண்டி உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது ஒரு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இங்கே கறிவேப்பிலை எங்களுக்கு தேவையான அளவு. மற்றது இதில் 4 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதில் 2 தேக்கரண்டி பெருஞ்சீரக பவுடர். இவ்வளவு தான் இந்த மசாலா வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறால் வடையும் சேர்த்து செய்ய போகிறோம் நாங்கள். அப்போ இறால் வடை செய்கிறதுக்கு இதில் கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் மேலால் வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே போடுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இதில் சில்லி பவுடர் அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர், இந்த நிறத்துக்காக இதை போட போகிறேன். மற்றது இதில் தனி மிளகாயை நொறுக்கின மிளகாய் அதாவது சில்லி ஃப்ளேக். மற்றது இதில் கொஞ்சம் இறாலை சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த இறால் வடைக்கு போடுறது. இவ்வளவும் இந்த இறால் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மசாலா வடையிலேயே நான் இதையும் செய்து காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் நான் 3ஆ பிரித்து ஒரு பங்கு நான் இதில் முழு கடலையாக எடுக்க போகிறேன். இதை நான் பாதியாக உடைக்க போகிறேன். இதை முழுசாவே போட போகிறேன். இதை நல்லா அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா அரைப்பேன் ஒருக்கா. இப்படி நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இனி இந்த முழுசாக இருக்கிற கடலைக்குள்ள நான் இதை போட போகிறேன். போட்டுட்டு மற்றதை அரைப்பேன். இப்போ இந்த மற்ற கடலையை போட்டு இதை நறுவலாக நான் அரைக்க எடுக்க போகிறேன். இப்படித்தான் ஒரு 1-2 பாதியமாக அப்படி உடைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கடலையை எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். அது ஒரு செட்டு முழுசாக போட்டு நான் ஒன்று நல்லா அரைச்சி நான் ஒன்று நறுவலாக அரைச்சி போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு வெங்காயம் பட்டி
இந்த பெருஞ்சீரகம் போடுறேன், பெருஞ்சீரக பவுடர், இந்த இதுக்கு தேவையான அளவு 4 தேக்கரண்டி உப்பு. இந்த 4 தேக்கரண்டி உப்பு போட்டிங்கன்னாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். மற்றது வந்து உரைப்பு வந்து செத்த மிளகாய், இப்போ நான் காஞ்ச மிளகாய் வந்து 5 தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இன்னும் நீங்கள் கூட போடலாம், அது வேண்ட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. இவ்வளவு தான் இந்த மசாலா வடை, அதாவது கடலை வடைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் கடலை வடைக்குள்ள எல்லா மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கடலை வடைக்குரியது. இதில் நான் அரைவாசி எடுத்து இறால் வடை செய்ய போகிறேன். கடலை வடைக்குரியது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தட்டி எடுத்துட்டேன். மிச்சமெல்லாம் நான் எண்ணெய் சட்டி கிட்ட நின்று தட்டி போட போகிறேன். வாங்க இப்படி போடுறேன்னு எண்ணெய் சூடாகிட்டோன்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு போடணும், இல்லையாண்டா போட்ட உடனே மேலால் எரிஞ்சு போய் வந்துட்டும், உள்ளுக்க வேகாமல் போயிடும். கவனமாக மெல்ல மெல்லமாக போடணும், இல்லையாண்டா இது உடைஞ்சி போடும். மற்றது போட்ட உடனவும் எண்ணெய் சட்டிகளை கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. இப்போ இந்த இறால் வடை செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பொன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த இறால் வடையை நீங்கள் அந்த மசாலா வடையில் ஒட்டி வைக்க சில வேளை உங்களுக்கு கிளம்பி கொண்டு வேறு மொட்டி நிற்காமல் அதுக்காக ஒரு பசம் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து கடலைமா எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு மேசக்கரண்டி அளவு கடலைமா. அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை விட்டு, நல்ல பச்சை தண்ணியை விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறேன்.
இதை எடுத்துட்டு நீங்கள் இதை அந்த கடலை வடையில் பூசி போட்டு சும்மா கொஞ்சமாக வச்சுட்டு இந்த இறாலை வச்சிங்களேன்னு சொன்னால் அது ஒட்டி போய் நிற்கும், கிளம்பி வராது உங்களுக்கு. இது வந்து புதுசாக சமைக்கிற பின்னாடி செய்கிறாக்களுக்கு அது ஓகே. புதுசாக சமைக்கிறாக்களுக்கு என்னடா இது இவன் இறாலை வச்சு காட்டினவா இறால் வழியில் கிளம்பி வந்துட்டுன்னு நினைப்பீங்க. அப்போ அவைக்காக நான் இதை உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறேன். அப்படின்ட்டு வடையை இப்படி தட்டிட்டு நார்மலாக நீங்கள் இறாலை வைக்க முதல் இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஒரு கப் ஊசி போட்டு இறாலை வச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு இறால் வந்து அப்படியே ஒட்டின மாதிரியே இருக்கும். இதுக்கு நல்ல சின்ன இறால் தான் நல்லா இருக்கும். இது வந்து என்னோட பெரிய இறால் இருந்தபடியே நான் இந்த இறாலை வைக்கிறேன். இப்படி நீங்கள் செய்தீங்களேன்னு சொன்னால் அப்படியே இறால் வடை அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ